இந்த கொற்றை டேம் அமைந்த பொழுது அதற்கு உள்ளே போகின்ற பாதை வசதி இல்லாமல் உள்ளே இருக்கின்ற நிலத்து சொந்தக்காரர்கள் சிரமப்படுகின்ற சூழல் இருந்தது. அதற்கு சாலை அமைப்பதற்கு தாமதமாகும் போது மழை பெய்து விட்டால் அந்த விவசாய நிலங்களுக்கு மக்கள் செல்ல முடியாது என்றவுடன் இன்றைக்கு என்னுடைய சொந்த பொறுப்பிலே அங்கே மெஷின் வைத்து அந்த சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. கோயில்னு சொல்லிட்டு ஒரு என்ஆர்ஜிஸ்ல போட்டோம்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 400 வீட்டுல குரும்பாப்பாளையம் மயானத்துல போய் ஏறினேன். அதை போட்டு அந்த கொற்றக்காரங்களும் அது வழியா வந்துக்கலாம், குரும்பாப்பாளையத்துக்காரங்களும் வந்துக்கலாம். இந்த பாதை அது வரைக்கும் கண்டிப்பா இல்ல இடையில வயல் அவங்க அந்த காட்டுக்காரங்களே விடுறது ரெடியா இருக்காங்க. ஆமாண்ணே, அது வரைக்கும் வெட்டியாச்சு. இதுல இருந்துண்ணா இப்ப ஒரு அண்ணன் சொல்றாருன்னா அவர் காடு வரைக்கும் அந்த கொற்றை இது வரைக்கும் அங்க அந்த ஓர வரைக்கும் காடு இருக்கு. ரோடு போடுவோம் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. காடு பயிர் வைக்கிறது தயாராகிட்டு இருக்காங்க. மூங்கிப்பாடி போய் இப்படியே பாரி சாட்டி போய் பயிர் வச்சுட்டு வரோம். பெட்ரோல் 10 கிலோமீட்டர் ஆயிடும். மூங்கில் பேர்னா 10 கிலோமீட்டர் ஆகும். கொதியெல்லாம் இன்னும் கூட ஆகும். சரி, பைப்பு ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு, பேசி ஏற்பாடு பண்ணுறோம். விரைவில் அங்கே பைப்பும் போட்டு ஆரனூர்லேருந்து அங்கே உள்ளே போவதற்கான அந்த ஏற்பாடும் நடைபெறுகிறது. அதே போல் கொற்றையிலிருந்து போகும்போது அந்த ஓடையில் பைப் போட்டு இங்கே இருக்கிற மக்களும் அங்கே உள்ளே இருக்கின்ற நிலங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது. ஒரு திட்டம் நடைபெற்று அந்த திட்டத்தின் பாதிப்பு வருகின்ற பொழுது அதற்கு செய்வதற்கு சூழல் அமைகின்ற அந்த காலம் வரை காத்திருக்காமல் இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்றால் உங்கள் மீது நாங்கள் அன்போடும் அதே பாசத்தோடும் இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான். காரணம், நீங்கள் எல்லாம் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இந்த பொறுப்பினை வழங்கி தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கினார்கள். என் பேர் சின்னப்பிள்ளை சார். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் சார். இதில் மூங்கிப்படி, ஒதியம், மருவத்தூர், ஒட்டடை, ஆதனூர் 4 கிராமமும் நாங்கள் துவைக்கிறோம் சார். எங்களுக்கு போக முடியல. அந்தாண்ட நொண்டி மூட்டம்லாம் தெவிக்குது. ஆடு மாடு போக வைக்கல, சீனி சத்தை அறுக்க வைக்கல. இந்த 5 வருஷமாக நாங்கள் பட்ட நலி காடு பயிர் பண்ணல சார். 5000 காடு சும்மா கடந்து போச்சு. சிவசங்கர் தாங்க சார் இப்போ எல்லாம் நாங்கள் நெருப்பை வச்சு காடுலாம் குளித்து சட்டியை விட்டு வெட்டி எல்லாம் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு இப்போ அவர் ஒரு உதவி செஞ்சுருக்காரு சார். இதான் இப்போ மந்திரி சார் பார்த்து இந்த ரோடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் செஞ்சு கொடுத்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள ஏதோ இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க.